நான் சொல்ல போகிற பேஷண்ட் வந்து ஒரு 17-year-old கேர்ள். அவங்க என்ன கம்ப்ளைண்ட் வந்திருந்தாங்கன்னா, ஒரு 3 months-ஆவே வந்து அவங்களுக்கு வந்து வயிற்று வலி. அந்த வயிற்று வலி மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு லாஸ்ட் ஒரு 1 week அந்த வலி கொஞ்சம் அதிகமாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு வாந்தி, சாப்பிட்டா வயிறு உப்பசம், ப்ளஸ் வெயிட் லாஸ், இது எல்லாமே இருந்தது. ஸோ இந்த கம்ப்ளைண்ட்டுக்காக அவங்க ஜெம் ஹாஸ்பிட்டல் அப்ரோச் பண்ணியிருந்தாங்க. நாங்கள் அவங்கள எக்ஸாமின் பண்ணி பார்த்தப்போ வயிற்றில் ஒரு பெரிய கட்டி இருந்தது. அது அந்த கட்டி பார்த்தீங்கன்னா மேல் வயிற்றுலேருந்து கீழ் வயிற்று வரைக்கும் ஒரு பெரிய கட்டி இருந்தது. ஜென்ரலாக அந்த 17 வயசில் பெருசாக கட்டி எதுவும் வயிற்றில் வரக்கூடாது. ஸோ இது என்னன்னு பார்க்க தான் மற்ற ஸ்கேனும் எண்டோஸ்கோப்பியும் நாங்கள் பண்ணி பார்த்தோம். எண்டோஸ்கோப்பி பண்ணி பார்த்ததில் சர்ப்ரைசிங், ஒரு நம்ம முடி, அது வயிறு ஃபுல்லாக வந்து அவங்களுக்கு முடி இருந்தது. அந்த முடி வந்து ஒரு பால் மாதிரி ஃபார்ம் ஆகி வயிற்றுக்குள்ளே இருந்தது. ஆக்சுவலாக அந்த முடி வந்து வயிற்றுக்குள்ளே ஒரு பெரிய பால் மாதிரி ஃபார்ம் ஆகி உள்ளே இருந்தது ஆக்சுவலாக. ஸோ இதுதான் அந்த வலிக்கும் அவங்களுக்கு அந்த வாந்தி வரத்துக்கான காரணமாக இருந்தது கண்டுபிடிச்சோம். இந்த நோய் பேர் வந்து ட்ரைக்கோபெசார்னு சொல்லுவாங்க. இது ஒரு சைக்காட்ரிக் கண்டிஷன். இது ஏன் வருதுன்னா, ஒரு சில சைக்காட்ரிஸ்ட் என்ன பண்ணுவாங்கன்னா, பேஷண்ட் என்ன பண்ணுவாங்க, அந்த முடியை தள்ளுகிற முடியை வந்து எடுத்து பிச்சுட்டே இருப்பாங்க. ஆக்சுவலாக ஒரு இம்பல்ஸ், ஒரு ஆக்ட். இது ஏன் இதை பண்ணுறாங்கன்றது தெரியறது கஷ்டம். ஏன்னு சொல்லுவாங்க, மோஸ்ட் என்ன சொல்லுவாங்க, காரணம் சொல்லுவாங்கன்னா, அந்த முடியை பிக்கிறது ஒரு ஸ்ட்ரெஸ் குறைக்கிற ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டர் மாதிரி அவங்களுக்கு இருக்கும். எப்படி நம்ம ஒரு கோவமோ ஒரு ஸ்ட்ரெஸ் வந்தால் நகத்தை கடிக்கிறோமோ, அதே மாதிரி அந்த முடியை பிக்கிறது, அந்த ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கிறது அவங்களுக்கு, அந்த மைண்ட் அவங்களுக்கு ஃபிக்ஸ் ஆகிருக்கும். அதனால் அதை வந்து அந்த முடியை எப்பப்பெல்லாம் அவங்களுக்கு கோவம், ஆன்சைட்டி ஏதோ வருதோ அப்போ அந்த முடியை வந்து பிச்சுட்டே இருப்பாங்க ஆக்சுவலாக. ஸோ இது எல்லாருமே அந்த முடியை வந்து முழுங்க மாட்டாங்க. பிக்கிற எல்லாருமே முடியை முழுங்க மாட்டாங்க. ஒரு 100ல் ஒரு 10-20 பேர் என்ன பண்ணுவோம், அந்த தள்ளிருந்து பிக்கிற முடியை சாப்பிடுவாங்க, முழுங்கிடுவாங்க. அவங்களுக்கே தெரியாமல் அதை முழுங்கிட்டே இருப்பாங்க ஆக்சுவலாக. ஸோ அப்படி முழுங்கும் போது என்ன ஆகுனா, கொஞ்சம் ஒரு மாதக்கணக்காக அந்த அப்படி முடியை அவங்க முழுங்கும் போது அது வயிற்றில் போய் அக்குமுலேட் ஆகி அந்த வயிறு ஃபுல்லாக அந்த முடி சேர்ந்து அந்த வயிற்று வலியோ இந்த வாந்தியோ உண்டாக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த கண்டிஷன் பேர் ட்ரைக்கோபெசார். இந்த ட்ரைக்கோபெசார் கண்டிஷனுக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்தீங்கன்னா சர்ஜரி பண்ணி தான் அதை எடுக்கணும். ஏன்னா வந்து எந்த மாத்திரை மருந்து கொடுத்தோ அந்த முடின்றது கரைக்க முடியாது ஆக்சுவலாக. ஸோ இதுக்கு ஒரே ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா வந்து ஆப்ரேஷன் பண்ணி அந்த முடி எடுக்கிறது தான் ஒரே தீர்வு. ஸோ அதை பேஷண்ட் எக்ஸ்பிளைன் பண்ணோம். அவங்க பேஷண்ட்டும் இந்த சர்ஜரிக்கு ஒத்துக்கிட்டாங்க ஆக்சுவலாக. ஸோ வி பிளான் ஃபார் எலெக்டிவ் சர்ஜரி. சர்ஜரி பண்ணுற அன்றைக்கி வயிற்றை ஓப்பன் பண்ணி அந்த முடியை வந்து வயிற்றுலேருந்து எடுத்தோம். அந்த முடி வயிறு ஃபுல்லாக மட்டும் இல்லாமல் சிறுகுடலையும் வந்து ஆக்சுவலாக என்ட்ரு ஆகிருந்தது. ஸோ அவ்வளோ பெரிய முடி, ஆல்மோஸ்ட் 1.5 கிலோ இருக்கும் அந்த முடியோட வெயிட் பார்த்தீங்கன்னா. ஸோ அந்த முடியை ஃபுல்லாக எடுத்துட்டு அந்த குடலை க்ளோஸ் பண்ணிட்டோம் ஆக்சுவலாக. முடி எடுத்ததுக்கப்புறம் பை டே 1 வந்து பேஷண்ட் வந்து நார்மலாக லிக்விட்லாம் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க வாய் வழியாக. பை டே 3 அவங்க நார்மல் டயட்டே சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. பை டே 3 பேஷண்ட்னா நாங்கள் டிஸ்சார்ஜும் பண்ணிட்டோம். இப்போ பேஷண்ட் ஆன் ஃபாலோஅப்பில் ரொம்ப நல்லா இருக்காங்க, வெயிட்டும் கெயின் ஆகிருக்காங்க ஆக்சுவலாக. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த நோய்க்கு ட்ரீட்மெண்ட் பார்த்தீங்கன்னா சர்ஜரி ஒரு ட்ரீட்மெண்ட் ஆப்ஷனாக இருந்தாலும் ப்ரிவென்ஷன் தான் பெட்டர். ஸோ அந்த சர்ஜரி பண்ணதுக்கப்புறம் நாங்கள் பேஷண்ட் சைக்காட்ரிக் கவுன்சிலிங்க்கு அமிச்சோம். இப்போது பேஷண்ட் சைக்காட்ரிக் மெடிக்கேஷன் எடுத்துகிட்டு இருக்காங்க இந்த டிசீஸை திருப்பி வராமல் இருக்கிறதுக்கு ஆக்சுவலாக. ரப்பன் சிண்ட்ரோம் ஆக்சுவலி அது வந்து ரப்பன் எப்போ சொல்லுவோம்னா, வயிற்றில் மட்டும் இல்லாமல் சிறுகுட லாங் லென்த் மாதிரி அது போயிருக்கும் ஆக்சுவலாக. அதுதான் ரப்பன் சிண்ட்ரோம். இட்ஸ் நாட் ரப்பன் சிண்ட்ரோம். இது ஜஸ்ட் சிறுகுடல என்டர் ஆகிருந்த தவிர ஃபுல் லென்த்துக்கு போகல ஆக்சுவலாக. அப்படி போனால் அது ரப்பன் சிண்ட்ரோம் சொல்லலாம். பட் இட்ஸ் நாட் ரப்பன் சிண்ட்ரோம். We have not reported. Whatever I am aware, first time we are reporting it. Not aware. பேஷண்ட் சொல்ல மாட்டாங்க ஆக்சுவலாக. இன்ஃபேக்ட் அவங்களுக்கே தெரியாது அந்த முடியை சாப்பிட்ற பழக்கம். அது நம்ம சொன்ன மாதிரி ஒரு கோபமோ நம்ம இதுனா ஒரு டென்ஷனானா நகத்தை கடிக்கிறோம் இல்லையா, நமக்கே தெரியாமல் அதை கடிக்க ஆரம்பிச்சிடும். ஏன்னா மைண்ட் எப்படி ஃபிக்ஸ் ஆகிருக்கும்னா, நகத்தை கடிச்சா நம்ம ஸ்ட்ரெஸ் குறையன்ற மாதிரி நமக்கே தெரியாமல் ஃபிக்ஸ். அதே மாதிரி தான் அந்த கண்டிஷனுமே. முடியை பிச்சா அந்த டென்ஷன் குறையன்றது அவங்க மைண்ட் ஃபிக்ஸ் ஆகிருக்கும். அதை பண்ணிகிட்டே இருப்பாங்க. பிக்கிற எல்லாருமே வந்து முடியை சாப்பிடணும்னு பண்ண மாட்டாங்க. ஒரு சில பேர் மட்டும் தான் அதை சாப்பிடுவாங்க ஆக்சுவலாக. பட் அவங்களுக்கே தெரியாமல் நாட் அவேர். பேஷண்ட் ஹிஸ்ட்ரி டினையும் பண்ணாங்க ஆக்சுவலாக. இது எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, மேபி நம்ம ஹேர் எக்ஸாமின் பண்ணோம்னா ஒரு சில இடத்துல மட்டும் ஹேர் லாஸ்லாம் இருக்கும். திருப்பி அதை பிடிச்சிருக்கும். ஒரு சில ஹேர் லாஸ், நீங்கள் சின்ன வயசில் ஒரு சில குழந்தைங்க ஹேர் லாஸ் தான் இருக்குன்னு சொன்னாங்கன்னா இது ஒரு காமன் கண்டிஷனாக யோசித்து பார்க்கணும் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா. ஸோ ஹேர் லாஸ் தான் இது ஒரு ரீசனாக கூட இருக்கலாம் ஆக்சுவலி. she's counseling கொடுத்துருக்கோம். she's taking medication for that psychiatrist. she's doing well.
ஸோ க்ரானிக் சார் மோஸ்ட்டாக மாதக்கணக்காக இருக்கும் ஆக்சுவலி. ஏன்னா ஒரு நாளில் வர நோய் கிடையாது இது ஆக்சுவலாக. ரொம்ப நாள் சாப்பிட்ருக்கணும். அது ரொம்ப நாள் சாப்பிட்ருந்து அப்படியே அக்குமிட் ஆகி அது ஏன்னா முடின்றது டைஜஸ்ட் ஆகாது குடல்ல. அந்த நம்ம கெமிக்கல் உடம்புல இல்லை, அதை மெட்டபாலைஸ் பண்ணுறது. ஸோ அப்படியே சேர்ந்து அதை ஒரு பால் மாதிரி ஃபார்ம் ஆகிடும் ஆக்சுவலாக. ஒன்ஸ் இந்த பால் மாதிரி ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் எந்த ட்ரீட்மெண்ட் அதை கரைக்க முடியாது ஆக்சுவலி. சர்ஜரி பண்ணி எடுத்தால் தான் உண்டு ஆக்சுவலாக. எண்டோஸ்கோப் வழியாக கூட பண்ணலாம், பட் இட்ஸ் வெரி ஹியூஜ் ஒன். ரொம்ப பெருசுங்க தான் எடுக்கிறது கஷ்டம். இன்ஃபேக்ட் ஓப்பன் சர்ஜரி எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது எடுக்கிறதுக்கு ஆக்சுவலாக. இட் இஸ் நடந்து இந்தியாவில் நடந்திருக்கு, பட் பாண்டிச்சேரி நம்ம ஃபர்ஸ்ட் டைம் ரிப்போர்ட் பண்ணுறோம் ஆக்சுவலாக அந்த கேஸ். சரி, பாண்டிச்சேரி.